அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடத்தில் நாம் மதிப்பீடு பார்த்துட்ருக்கோம். 7th ரோமன் வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். 8th ரோமன் இதனுடைய கண்டினியூவை நம்ம இப்போது பார்க்கலாம். 8th ரோமனில் ஃபஸ்ட்டு கொஷின், இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை வேறுபடுத்துங்கிறாங்க. இயற்பியல் மாற்றத்திற்கும் வேதியியல் மாற்றத்திற்கும் உள்ள வேறுபாடுகள். இது ஒரு 5 மார்க் கொஷனில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ முதல்ல இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றத்தை இது மாதிரி கட்டம் போட்டு பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு பொருளின் வேதி இயைபு மாற்றம் ஏதும் நிகழாமல், அதாவது அதனுடைய வேதியியல் பண்புகளில் மாற்றம் இருக்கக்கூடாது. இயற்பியல் பண்புகளில் மட்டும் மாற்றம் ஏற்பட்டால் அது இயற்பியல் மாற்றங்கள். இங்கே வேதியியல் மாற்றங்களில் ஒரு பொருளின் வேதி இயைபில் தான் மாற்றம், அதாவது வேதியியல் பண்புகளில் மாற்றம் ஏற்பட்டும் புதிய பொருளாக அது மாறும், வேறு ஒரு புதுசாக அது மாறும், அதுதான் வேதியியல் மாற்றம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இயற்பியல் மாற்றத்தில் கண்டிப்பாக புதிய பொருள் ஏதும் உருவாவதில்லை. வேதியியல் மாற்றத்தில் புதிய பொருள் உருவாகும், அது வேறு ஒரு பொருளாக அது மாறிடும், அவ்வளோதான், அதனுடைய தன்மையே மாறிவிடும். இயற்பியல் மாற்றம் என்பது தற்காலிகமான மாற்றம், மீள்தன்மை மாற்றம். இதை வேணால் 2 பாயிண்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தற்காலிகமான மாற்றம் ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு, வேதியியல் மாற்றத்தில் நிரந்தரமான மாற்றம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இது ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட்டில் மீள்தன்மை கொண்டது, இல்லைன்னா மீள் வினைன்னு கூட போட்டுக்கோங்க. மீள்தன்மை அல்லது மீள் வினை. இயற்பியல் மாற்றத்தில் மீள் வினை, வேதியியல் மாற்றத்தில் மீளாத்தன்மை, அதாவது மீளா வினைன்னு கூட மாற்றிக்கலாம். மொத்தத்தில் 5 பாயிண்ட் வர்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கேள்விக்கு சௌரியமாக இருக்கும். கடைசி பாயிண்ட் வந்து எடுத்துக்காட்டு, காய்கறிகளை வெட்டுதல். காய்கறிகளை துண்டு துண்டாக வெட்டினாலும் அதனுடைய தன்மை மாறாது, அதனுடைய வடிவமும் அளவும் தான் மாறுது, அதனால் அது இயற்பியல் மாற்றம். மரக்கட்டையை எரிச்சிட்டா சாம்பலாக மாறும், அப்போ புதிய பொருள் உருவாகும், அது வேதியியல் மாற்றம். இந்த மாதிரி 5 பாயிண்டாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க 5 மார்க் கேள்விக்கு தகுந்த மாதிரி. அடுத்த கேள்வி, ஒரு பொருளில் மாற்றம் எவ்வாறு ஏற்படுகிறது? ஒரு பொருளில் மாற்றம்னா 2 விஷயம், 2 பண்புகள், ஒன்று இயற்பியல் பண்புகள், இன்னொன்று வேதியியல் பண்புகள். இதில் மாற்றம் நடந்தால் அது மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு வெப்பம் அப்படிங்கிறது ஒரு அவசியம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, மாற்றம் என்பது ஒரு பொருளின் இயற்பியல் பண்புகளில் ஏற்படும் மாற்றமாகவோ அல்லது வேதியியல் பண்புகளில் ஏற்படும் மாற்றமாகவும் இருக்கும். 2ல் ஏதாவது ஒன்று மாறும், அதுதான் மாற்றம். ஒன்று இயற்பியல் மாற்றம், இல்லைன்னா வேதியியல் மாற்றம், அவ்வளோதான். வெப்பப்படுத்துவது ஒரு பொருளின் மாற்றம் ஏற்படுகிறது. கடல் நீரிலிருந்து நீரை பெறும் முறை ஒன்றினை உம்மால் கூற முடியுமா? கடல் நீரில் இருந்து, இல்லையா, கடல் நீரிலிருந்து நம்ம நீரை பெறக்கூடிய முறை ஆவி. கடல் நீரினாவே நமக்கு வந்து ஆவியாதல் முறை தான் ஞாபகம் வருது. கடல் நீரிலிருந்து உப்பை பெறக்கூடிய முறை, இல்லையா. ஸோ ஆவியாதல் என்ற முறையானது கடல் நீரிலிருந்து நீரை பெறக்கூடிய ஒரு பயன்படுகிறது. ஆவியாதல் என்ற நுட்பத்தினை பயன்படுத்தி கரைந்த நிலையில் இது கரைஞ்சிருக்கு, திண்மங்கள் வந்து திரவத்தில் கரைஞ்சிருக்கு. அப்போது திண்மம் திரவம் இந்த கலவையிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு முறைதான் என்னது, ஆவியாதல். உப்பளம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உப்பளம் அப்படிங்கிறதுலேருந்து தான் உப்பை பெற முடியும். உப்பளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய கொண்டு வச்சுருப்போம், கடல் நீரை. ஆவியாதல் சூரியத்திலிருந்து வரக்கூடிய வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி அந்த ஆவியாதல் நிகழ்ந்து நமக்கு உப்பு மட்டும் அங்கே படியும், இல்லையா. ஸோ அந்த நிகழ்வு நம்ம சொல்லலாம். சூரிய கிரகணம் கால ஒழுங்கு மாற்றமா? என்ன காரணம்னு கேட்குறாங்க. காரணம் என்ன? இது ஒரு கால ஒழுங்கு மாற்றம்தான். ஏன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அதனால் வந்து அது கால ஒழுங்கு மாற்றம். இதோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். 3வது பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கலாம், நிலவின் வட்டவாதைக்கு அருகில் சூரியன் இருக்கும் நிகழ்வு சூரிய கிரகணம், அவ்வளோதான். ஸோ இது கால ஒழுங்கு மாற்றம்னா கால ஒழுங்கு மாற்றம் தான். ஏன்னா அது என்ன காரணம், முறையான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடக்குதுங்கிறனால அது கால ஒழுங்கு மாற்றம். அதோடு நிறுத்திக்கலாம். 3வது பாயிண்ட் விடுனா எழுதிக்கலாம், வட்டபாதை, நிலவினுடைய வட்டபாதை கரைகள் சூரியன் இருக்கக்கூடிய நிகழ்வு சூரிய கிரகணம். அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாற்றம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடக்கிறதுங்கிறதுனால அது கால ஒழுங்கு மாற்றம். சரி, 5வது கேள்வி, சர்க்கரை கரைதல் சர்க்கரை எரித்தல். சர்க்கரை கரைகிறது, சர்க்கரை எரிக்கிறது, இது 2த்துல வேறுபாடுங்கிறாங்க. 2த்தையும் கட்டம் போட்டு பிரிச்சுக்கோங்க. சர்க்கரையை கரைக்கிறோம், சர்க்கரையை எரிக்கிறோம். சர்க்கரையை கரைத்தால் அதனுடைய இயற்பியல் பண்புகளில் மாற்றம் ஏற்படும், அதனால் அது வந்து இயற்பியல் மாற்றம் தான். சர்க்கரையை எரித்தோம்னா அங்கே வேறொரு பொருளாக மாறிடும், எரிச்சிட்டாலே அது வேறொன்றா மாறும், இல்லையா.
கறி சாம்பல் இதெல்லாம் நிறைய உருவாகும், புதிய பொருள் உருவாகும். அதனால் வந்து என்னது அது வேதியியல் மாற்றம். அதே மாதிரி சர்க்கரை கரைதல் பார்த்தீங்கன்னா புதிய பொருள் ஏதும் உருவாகவில்லை, சர்க்கரைக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே எரிதல் என்ற வினை நடைபெற்று புதிய பொருள் உருவாகும். ஒன்றும் இல்லை, புதிய பொருள் உருவாகாது. இங்கே சர்க்கரை எரித்தல புதிய பொருள் உருவாகுது. சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. ஒரு 2 மார்க்குகளில் கேட்பாங்க. சரி, அடுத்தது வந்து ரோமன் லெட்டர் 9 1வது கேள்வி. உணவு செரித்தல் ஒரு வேதியியல் மாற்றம் சொல்லியாச்சு. இது எப்படின்னு கேட்குறாங்க. உணவு செரித்தல் ஒரு வேதியியல் மாற்றமே, ஏனெனில் குடல் மற்றும் வயிறுகளில் உள்ள நொதிகள் இருக்குது. அந்த நொதிகள் தான் ஜீரண மண்டலத்தை ஜீரணிக்க வைக்கிறது. இங்கே நம்ம உண்ணக்கூடிய உணவு என்ன செய்யணும்னா, இந்த நொதிகளை செய்யுது பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக அங்கே சிதைக்கக்கூடிய ஒரு செயல் அங்கே நடக்குது. அதுதான் உணவை வந்து உறிஞ்சிக்குது இல்லையா? அதனால் நடக்கிறதுனால தான் அங்கே புதுசாக அவங்க உருவாகுதுங்கிறாங்க. அப்போது இது ஒரு வேதி வினையின் காரணமாக அங்கே ஒரு புதிய பொருள் உருவாகிறது. இது ஒரு மீளா வினை. ஏன்னா திரும்பவும் ஜீரணமான பொருள் திரும்பவும் பழைய நிலைக்கு வருமானம் வராது. ஸோ மீளா வினை அப்படின்னாலே அது வேதியியல் மாற்றமே. 2வது கேள்வி. மண்வெட்ட பயன்படும் உபகரணங்களில் இரும்பு பகுதியுடன் மரக்கைப்பிடி எவ்வாறு பொருத்தப்படுகிறது? அதாவது நீங்கள் மண்வெட்டி பார்த்துருப்பீங்க. மண்வெட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே இரும்பு பகுதியும் இருக்கும். அதை கைப்பிடி பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து பொருத்தியிருப்பாங்க. இது எப்படி செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. என்ன செய்கிறாங்க? முதல்ல அந்த இரும்பு பகுதியை வந்து வெப்பப்படுத்துகிறாங்க. 2வது பயணங்கள் இரும்பு பகுதி வெப்பத்தின் காரணமாக என்ன செய்யும்? பெரிதாகும், விரிவடையும். இப்போ இரும்பு பகுதி வந்து வளைய மாற்றம், அதாவது நம்ம மரக்குச்சி சொருகிறோம் இல்லையா, அந்த வளைய பகுதி வந்து கொஞ்சம் பெருசாகும். இப்போது உலோகங்கள் வெப்பத்தால் விரிவடையும் இல்லையா, இந்த பண்பு நமக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இரும்பு பகுதியினுடைய அந்த மரக்கைப்பிடியை சொருகக்கூடிய அந்த வளைய பகுதி வந்து பெருசாகும். இப்போ அந்த மரக்கைப்பிடி அந்த மரத்தால் ஆன கைப்பிடி வேறு ஒன்றும் இல்லை. இதை அந்த வளைய பகுதிகளை உள்ளே நம்ம பொருத்திட்டு இப்போ அந்த வளைய பகுதி வந்து நல்லா வெப்பமாக அப்படியே இதாக இருக்கும், பழுத்து இருக்கும் நல்லா. இப்போ மரக்கைப்பிடி நம்ம உள்ளுக்குள்ளே பொருத்திட்டு இப்போ அந்த இரும்பு பகுதி மேலே நம்ம வந்து நீரை, குளிர்ச்சியான நீரை நம்ம ஊற்றும் போது விரிவடைந்த அந்த இரும்பு பகுதி அந்த வளைய பகுதி சுருங்கி பிடிச்சிக்கும், அந்த மரக்கைப்பிடி நன்றாக பற்றிக்கொள்ளும். இதுதான் வந்து மண்வெட்டி செய்கிறத இப்படி சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மண்வெட்டியில் அந்த கைப்பிடி மரத்தாலான அந்த கைப்பிடியை எப்படி பொருத்துகிறார்கள் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 2வது கேள்வி. ஸோ இந்த 9th ரோமன் வரைக்கும் உங்களுக்கு வந்து மதிப்பிடுதல் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.